வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அனைத்து கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து. தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதியதாகவும் தேர்தல் ஆணையம் விளக்கம். அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவாக அதிமுக எம்பி எம்எல்ஏக்கள் கூட்டாக பேட்டி. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ஐநூற்று 55 புதிய பேருந்துகள் இயக்கத்தை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை மாநகரத்திற்கு சிவப்பு நிற பேருந்துகள் அறிமுகம். மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து 20 தொகுதிகளுக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடத்த வேண்டும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். ஆஸ்திரேலியா மண்ணில் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை வென்று வரலாற்று சாதனை படைத்தது இந்தியா. 71 ஆண்டுகளுக்கு பிறகு கனவை நனவாக்கிய பெருமிதம். திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த ரத்து செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திருவாரூர் சட்டசபை தொகுதி உறுப்பினராக இருந்த கருணாநிதி மரணம் அடைந்ததால் அந்த தொகுதிக்கு வரும் 28ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. வரும் 10ஆம் தேதியுடன் மனு தாக்கல் முடிவடைய இருந்தது. இந்த தொகுதியில் திமுக சார்பில் பூண்டி கலைவாணன், அமமுக சார்பில் காமராஜ் ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தனர். ஆளும் அதிமுக இன்னும் தனது வேட்பாளரை அறிவிக்கவில்லை. இதற்கிடையே கஜ புயல் பாதிப்பு நிவாரணப் பணிகள் மேற்கோள் காட்டி திருவாரூர் தொகுதிக்கான தேர்தலை தள்ளி வைக்க கோரி திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்து வந்தன. திருவாரூரில் இன்னும் நிவாரணப் பணிகள் முழுமையாக முடிவடையவில்லை என்றும் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்றும், எனவே திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. இதையடுத்து திருவாரூர் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இடைத்தேர்தல் பணிகளை நிறுத்துமாறு தமிழக தேர்தல் அதிகாரிக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. திருவாரூர் இடைத்தேர்தல் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையிலும், அதிமுக வேட்பாளர் இன்று அறிவிக்கப்பட இருந்த நிலையிலும் தேர்தல் ரத்து செய்யப்பட்ட அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு கேட்டுக்கொண்டதால் தான் திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இடைத்தேர்தல் தொடர்பாக தமிழக அரசிடம் கருத்து கேட்க உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கஜ புயல் நிவாரணப் பணிகளை சுட்டிக்காட்டி தமிழக தலைமைச் செயலர் டிசம்பர் 3ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் திருப்பரங்குன்றம் தவிர மீதமுள்ள திருவாரூர் உள்ளிட்ட 19 தொகுதிகளில் ஏப்ரல் மாதம் வரை இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று தமிழக அரசு கேட்டுக்கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புயல் நிவாரணப் பணிகளுக்காக தேர்தலை தள்ளி வைக்க கோரி அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பவில்லை என மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிக்கை அனுப்பியிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் அதிகாரியின் அறிக்கைப்படி திருவாரூர் இடைத்தேர்தலை ரத்து செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அந்த அறிக்கையில் விளக்கம் அளித்துள்ளது. இன்னும் 3 மாதங்களில் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் அதன் பிறகு என்எல்சி மூடி விடுவோம் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். என்எல்சி நிறுவன சுரங்க விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிதம்பரம் அருகே சேத்தியாத்தோப்பில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய டிடிவி தினகரன், என்எல்சி திட்டத்தால் காற்றாலை, சூரிய மின்சக்தி போன்ற மின் திட்டங்களை செயல்படுத்தலாம் என தெரிவித்தார். தமிழகத்தில் பாஜகவுக்கு ஓட்டு விழாது என்பதால் தமிழக மக்களை குறிவைத்து அகதிகளாக்க முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். 3 மாதத்தில் ஆட்சி மாற்றம் வரும் என்று கூறிய அவர், தமிழகம் சொல்லும் நபர்தான் மத்தியில் பிரதமராக வருவார் என்றும் கூறினார். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சென்னையில் சிவப்பு நிறம் கொண்ட பேருந்து சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சிவப்பு நிறம் கொண்ட புதிய பேருந்துகளை போக்குவரத்து கழகத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். 140 கோடி ரூபாய் செலவில் 555 பேருந்துகளை வழங்கிய முதல்வர் சென்னை, கோவை, விழுப்புரம், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 3வது கட்டமாக புதிய பேருந்து சேவைகளை துவக்கி வைத்தார். சென்னையில் 56 பேருந்துகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் மற்ற நகரங்களில் இயங்குகின்ற பேருந்துகளும் சிவப்பு நிறத்திற்கு மாற்றப்பட உள்ளன.
அனைத்து அரசியல் கட்சியின் கோரிக்கையை ஏற்று திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் அதனை சந்திக்க தயார் எனவும் குறிப்பிட்டார். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் நாங்கள் எந்த சூழ்நிலை எப்போ அறிவித்தாலும் சரி அதை நம்ம முழுமையாக எதிர்கொள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழு தயாராக இருந்தது. எங்களை பொறுத்தவரையில் அதில் மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளும் சரி தொகுதி மக்கள் விரும்பவில்லை என்று சொல்லும்போது ஊரோடு ஒத்துவாள் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே தற்போது தேர்தலில் தள்ளி வைப்பது என்பது தொகுதி மக்களும் சரி எல்லா கட்சிகளும் அது வரவேற்றிருக்கின்றது. ஜெயலலிதா வீட்டிற்கு வேலைக்காரர்களாக வந்தவர்களே அவரது உயிரை பறித்து விட்டதாக அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சி.வி. சண்முகம் தொடக்கி வைத்தார். இதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஜெயலலிதா மரணம் குறித்து பல்வேறு தரப்பினர் எழுப்பிய கேள்விகளை தான் கேட்டதாக கூறினார். குற்றச்சாட்டு என வந்துவிட்டால் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்க உரிமை இருப்பதாகவும் தெரிவித்தார். ஜெயலலிதா மரணத்திற்கு காரணம் தினகரன் குடும்பத்தினர்தான் என்றும் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டினார். சந்தேகம் என்று வந்துவிட்டால், தவறு என்று வந்துவிட்டால், குற்றச்சாட்டு என்று வந்துவிட்டால் அது சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராலும் சரி, எவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் சரி, நீதிமன்றத்திலே பொறுப்புகள் இருந்தாலும் சரி, அந்த சந்தேகத்தை யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கேட்கின்ற உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அனைத்து சாதாரண மக்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு யார் எந்த குடும்பத்தை குற்றச்சாட்டு சொல்கின்றனோ இன்றைக்கு அவர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு இன்றைக்கு வருகிறார்கள். திருடனுக்கு இன்றைக்கு சாட்சி சொல்கிறான். இன்னைக்கு டி தினகரன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த தினகரன், உனக்கு மட்டும்தான் பேச தெரியும் என்று நினைக்காத, உனக்கு மட்டும்தான் வாய் இருக்குது என்று நினைக்காத. நாங்கள் பேசினால் நீ தாங்க மாட்ட. நீ அந்த வீட்டிற்கு எடுபடி வேலை செய்ய வந்தவர்கள் நீங்கள் எல்லாம் வேலைக்காரர்கள். நீங்கள் வேலைக்காரர்களாக அந்த வீட்டை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள். இன்றைக்கு அம்மா உயிரை பறித்தவர்கள் நீங்கள். இன்றைக்கு அம்மாவுக்கு அந்த சிறைக்கு செல்வதற்கு முழுக்க காரணம் நீயும் குடும்பமும். அதை மறந்துவிட்டு பேசாத. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனை டிடிவி தினகரன் தான் தூண்டி விடுவதாக அதிமுக எம்பி எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் எம்பி அருண்மொழித்தேவன் தலைமையில் அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது ஆறுமுகசாமி ஆணையத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியதை தான் சி.வி. சண்முகம் கேட்டதாக தெரிவித்தார். ஆனால் அமைச்சர்களை கட்டுப்படுத்த வேண்டுமென ராதாகிருஷ்ணன் கூறுவது தவறு என்றும் தெரிவித்தனர். ராதாகிருஷ்ணனை தினகரன் தூண்டி விடுவதாகவும் ஜெயலலிதாவை வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லாததற்கு உரிய பதில் தேவை என்று கூறினர். ஜெயலலிதா மருத்துவமனை இருந்தபோது 1,17,00,000 ரூபாய் அளவுக்கு இன்று தின்று தீர்த்தது யார் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். அம்மா அவர்களை வெளிநாட்டிற்கு மருத்துவம் செய்வதற்கு அனுப்புவதற்கு மத்திய அரசு தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருந்த பொழுதும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு இந்தியாவிலேயே நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள், எனவே அதுவே போதும் என்ற தகவலையும் அதற்கு அமைச்சரவையிலிருந்து அனுமதி கிடைக்கவில்லை என்ற தகவலையும் கூறியிருப்பதாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய சுகாதார செயலாளர் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் வெட்டினரி சயின்ஸ் தான் படிச்சிருக்காரு, ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாலும் கூட ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறார் என்று சொல்லி இன்னைக்கு மக்களாட்சி தத்துவத்தை பற்றி புரட்சித் தலைவர் பேசியிருக்கிறார். அம்மா இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு நாட்டு மக்கள் எல்லாம் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் ஏழை மக்களுக்கு வழங்கியதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அண்ணன் எடப்பாடியாரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக நல்லாட்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இது போன்ற குழப்பங்களை ஏற்படுத்துபவர்களை நீங்கள் பத்திரிகையாளர் மட்டுமல்ல பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த சந்திப்பை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து 20 தொகுதிகளுக்கும் ஒரே நாளில் மினி தேர்தல் நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து கட்சிகள் மற்றும் மக்களின் விருப்பத்திற்கேற்ப திருவாரூர் தேர்தலை ரத்து செய்து அறிவித்திருக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முடிவை அனைவரும் வரவேற்பார்கள் என்று தெரிவித்துள்ளார்.
நிவாரணப் பணிகள் நிறைவடையாத நிலையில் திருவாரூரில் மட்டும் இடைத்தேர்தல் என்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தலில் வெற்றி பெறுவது என்பதை விட கஜ புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட திருவாரூர் தொகுதி மக்களுக்கு நிவாரணப் பணிகள் தடைபட்டுவிடக் கூடாது என்பதே திமுகவின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலோடு மினி சட்டமன்ற தேர்தல் என சொல்லும் அளவிற்கு காலியாக உள்ள 20 தொகுதிகளுக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்ட நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகின்றது. திருவாரூர் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்ட இடைத்தேர்தலை ரத்து செய்து தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலை 6 மணிக்கு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகின்றது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமை நடைபெறும் கூட்டத்தில் இடைத்தேர்தல் ரத்து தொடர்பாக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தலாம் என கூறப்படுகின்றது. மேலும் ஊராட்சிகளில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வந்துள்ளன. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்பு தெரிவித்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்திய தேர்தல் ஆணையம் திருவாரூரில் இடைத்தேர்தலை ரத்து செய்து அறிவிப்பு வெளியிட்டதை வரவேற்றுள்ள அதே சமயத்தில் தேர்தல் ஆணையம் தனது நம்பகத்தன்மையை மீட்பதற்கான நடவடிக்கைகளை இனிமேலாவது மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 20 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டிய சூழலில் திருவாரூருக்கு மட்டும் தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது எல்லோரிடத்திலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். மழை பெய்யாத நேரத்தில் பருவநிலையை காரணம் காட்டி தேர்தலை ஒத்திவைத்த ஆணையம் புயல் நிவாரணப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் அங்கு மட்டும் இடைத்தேர்தலை அறிவித்தது சரியல்ல என்றும் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் மட்டும் தேர்தல் நடத்துவதற்கு காரணம் என்ன, மற்ற 19 தொகுதியில் ஏன் தேர்தல் நடத்தப்படவில்லை என்பதை தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். எந்தவித முறைகேடுகளும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து இந்த 20 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறும் என நம்புவதாக திருமாவளவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா மண்ணில் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை வென்று முதன்முறையாக இந்திய அணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான 4வது மற்றும் கடைசி போட்டி சிட்னியில் நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 622 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் இந்திய அணி டிக்ளேர் செய்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 300 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து ஃபாலோ ஆன் ஆனது. 322 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை ஆஸ்திரேலியா தொடங்கியது. 6 ரன்கள் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டதால் 4வது நாள் ஆட்டம் கூட்டம் முன்கூட்டியே கைவிடப்பட்டது. இந்நிலையில் 5ஆம் நாள் ஆட்டமும் மழையால் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து ஒரு பந்துகள் கூட வீசப்படாமல் கடைசி நாள் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் இந்த போட்டி டிராவில் முடிவடைந்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் வென்றது. ஆஸ்திரேலியா மண்ணில் இந்திய அணி டெஸ்ட் தொடரை வெல்வது இதுதான் முதல் முறையாகும். 1947ஆம் ஆண்டு இறுதியில் முதன்முறையாக ஆஸ்திரேலியாவுக்கு பயணித்த இந்திய அணி அங்கு தனது கனவை 71 ஆண்டுகளுக்கு பிறகு நனவாக்கி உள்ளது. எப்போது தேர்தல் வந்தாலும் திமுக மகத்தான வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொருளாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சிறந்த தொண்டனாகவும் சிறந்த தலைவராகவும் வாழ்ந்து காட்டியவர் கருணாநிதி என புகழாரம் சூட்டினார். தேர்தல் நடந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும். அதை உணர்ந்து பாராளுமன்றத்தில் வெற்றி பெறுவீர்களா என்று கேட்டீர்கள். 40க்கு 40 ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டி வச்சு தாயக்கம் காட்டுன்னு சொல்லிட்டு தினகரன் சொல்றாரு. அமைச்சர் OS மணின்னு சொல்றாரு திமுக வந்து பயப்படுது திருவாரூர் இடைத்தேர்தல். ராயல்டி மூலம் வரும் பணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் இசையமைப்பாளர் சங்கத்திற்கும் வழங்க இசைஞானி இளையராஜா ஒப்புதல் அளித்திருப்பதாக தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மகேந்திரா சிட்டி மைதானத்தில் செய்தியாளர் பேசிய அவர் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்திட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ராயல்டி என்ற விஷயம் எல்லோருக்கும் தெரியும். ஸோ அந்த வருமானம், அது வரக்கூடிய வருமானத்தில் ஒரு தொகை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க ட்ரஸ்ட்டுக்கு வந்து
மியூசிக் யூனியன் ட்ரஸ்ட்டுக்கும் மியூசிக் யூனியனுக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு தொகையை வந்து ஒரு சதவீத ஒரு தொகையை வந்து கொடுக்கறதா முடிவு எடுக்கப்பட்டது. அதுக்கான MOU வந்து சைன் பண்ண போகிறோம். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ். ஏன்னா இது ஒரு கேள்விக்குறியாக இருந்த ஒரு விஷயத்துக்கு ராஜா சார் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்கும்போது இட் இஸ் குட் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ், குட் ஃபார் த இண்டஸ்ட்ரி. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸ் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு வந்து சேரும். பொள்ளாச்சி அருகே எண்ணெய் கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் கட்டிடம் முழுமையாக இருந்து தரைமட்டமானது. பொள்ளாச்சி அருகே மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கு ஒன்று உள்ளது. நேற்று மாலை எதிர்பாராத விதமாக குடோன் தீப்பிடித்தது. இதனால் பணியில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறினர். கேன்கள் இருந்த எண்ணெய் வெடித்து சிதறி கட்டிடம் தீப்பிடித்து எரிந்து தரைமட்டமானது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 5 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த ஆயில் குடோன் உரிய அனுமதி பெறாமல் செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து குடோன் உரிமையாளரை தேடி வருகின்றனர். ஜார்க்கண்ட் அருகே மாவோயிஸ்ட் வீட்டில் இருந்த வெடிப்பொருட்கள் மற்றும் கடிதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஜார்க்கண்ட் மாநிலம் கிரீத் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவர்கள் வீடு எடுத்து தங்கியுள்ளதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டை சோதனை செய்தபோது வீட்டில் வெடிப்பொருட்கள் தயாரிப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து வெடிப்பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் வீட்டில் இருந்த மாவோயிஸ்டின் தலைவர்களின் படங்கள் மற்றும் சில கடிதங்களை போலீசார் கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து வீட்டிலிருந்து தப்பி ஓடிய மாவோயிஸ்ட் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலம் சாத்ரான் நெடுஞ்சாலை உள்ள JCB இயந்திரத்தை நக்சல் அமைப்பை சேர்ந்த சிலர் தீ வைத்து கொளுத்தினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டிற்கு தவறான தகவலை தரும் ராகுல் காந்தி தலைமை பொறுப்பிலிருந்து விலக தயாரா என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திற்கு ராணுவ ஒப்பந்தங்கள் வழங்கும் விவகாரம் குறித்த ஆவணங்களை மக்களவையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், இல்லையெனில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டிற்கு நிர்மலா சீதாராமன் ஆதாரத்துடன் பதிலடி தந்துள்ளார். காங்கிரஸ் தலைவராக இருந்து கொண்டு பொய் தகவல்களை பரப்புவதும் மக்களை தவறாக வழிநடத்துவதும் பெரும் அவமானம் என்றும் தனது ட்விட்டரில் பதிவு செய்துள்ள மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதற்காக நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு ராகுல் காந்தி பதவி விலக தயாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் புதிதாக கடற்படையின் விமான தளம் அமைக்கப்படுகின்றது. வருகிற 24ஆம் தேதி அந்தமான் நிக்கோபார் ராணுவ தலைமை தளபதி வைஸ் அட்மிரல் பிம்லா வர்மா இதனை தொடக்கி வைக்க உள்ளார். இந்தியாவில் இப்பகுதியில்தான் 70% சரக்கு கப்பல்கள் கடந்து செல்கின்றன. இதனால் கடல்வழி பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் இந்த விமான நிலையம் அமைக்கப்பட இருப்பதாக கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹெலிகாப்டர்கள் மற்றும் சிறிய ரக ராணுவ சரக்கு விமானங்கள் இந்த தளத்திலிருந்து செயல்படும். சுமார் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கு இந்த தளம் பாதுகாப்பாக விளங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே அந்தமான் கடல் பகுதியில் இந்தியா தனது கடற்படையின் பலத்தை படிப்படியாக அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் சர்வதேச எல்லைப் பகுதி அருகே தீவிரவாதிகள் ஊடுருவியதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் சர்வதேச எல்லைப் பகுதியில் சில மர்ம நபர்கள் ஊடுருவ முயற்சிப்பதை அறிந்த எல்லை பாதுகாப்பு படையினர் சந்தேக நபர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். ஆனால் அவர்கள் தப்பிச் சென்று விட்டதால் எல்லையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகின்றனர். தீவிரவாதிகளை இந்தியாவுக்குள் ஊடுருவச் செய்ய பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு நடத்துவது வழக்கம்தான் என்று இந்திய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானை தாக்கி வனக்காவலர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கர்நாடக மாநில வனப்பகுதியிலிருந்து தமிழக வனப்பகுதிக்குள் 200க்கும் மேற்பட்ட யானைகள் இடம்பெயர்ந்துள்ளன. கிராம மக்களையும் விவசாயிகளையும் அச்சுறுத்துவதோடு விளை நிலங்களையும் பயிர்களையும் சேதப்படுத்தி வருகின்றன. தேன்கனிக்கோட்டை வனச்சரகத்திற்கு உட்பட்ட நொகனூர் பகுதியில் முகாமிட்டு சுற்றித் திரிந்த 7 காட்டு யானைகளை துரத்தும் பணியில் வனக்காவலர்கள் ஈடுபட்டனர். பட்டாசுகள் வெடித்து ஜவளகிரி வழியாக கர்நாடக மாநிலத்திற்கு யானைகளை விரட்டச் சென்றபோது மாரப்பா என்ற வனக்காவலரை காட்டு யானை தாக்கியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். இச்சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அக்டோபர் இறுதி முதல் பிப்ரவரி மாதம் வரை குளிர்காலம் இருக்கும். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனி நிலவி வருகின்றது. இதனால் தாவரவியல் பூங்கா புல்வெளிகளில் வெண்போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கின்றது. மேலும் பட்பயர், தலைக்குந்தா, கேத்தி பலாடா, சோலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த கேரட் உள்ளிட்ட பயிர்கள் பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ளன. கடும் குளிரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக பாஜக எம்எல்ஏ ஒருவர் காவல் நிலையம் முன்பு தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் சித்துராக்லூர் பகுதியில் பாஜக கட்சியை சேர்ந்த சிலர் மீது போலீசார் மணல் கடத்த வழக்கு பதிவு செய்தனர். போலீசாரின் இந்த நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சித்ராதுர்க் பகுதி எம்எல்ஏ கோலாத்தி சேகர் என்பவர் போராட்டம் நடத்தினார். காவல்துறையின் அராஜகத்தை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட தமது ஆதரவாளர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி எம்எல்ஏ பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றார். உடனடியாக அங்கிருந்த அவரது தொண்டர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அகமதாபாத் அருகே கார் பேருந்து நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் பலியானார். அகமதாபாத் அருகே நாராயண்பூர் என்ற பகுதி உள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை அப்பகுதியில் பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். அருகில் இருந்த பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லியில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் 22 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் பனிமூட்டம் மிகுந்து காணப்படுகின்றது. இன்று அதிகாலை கடும் பனிமூட்டம் காரணமாக 45 ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. டெல்லியிலிருந்து புறப்பட வேண்டிய 22 ரயில்களின் சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. அதேபோல் பனிமூட்டம் எதிரொலியால் டெல்லியின் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திலும் விமானங்களின் பயண நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச விமானங்கள் மற்றும் உள்நாட்டு விமானங்களின் புறப்படும் நேரம் மற்றும் தரையிறங்கும் நேரமும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் கடும் பனிப்பொழிவு காணப்படுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பனிக்காலம் தொடங்கியதிலிருந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் கடும் பனிப்பொழிவு காணப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தோடா, ரஜோரி, பூஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளை போர்வை போர்த்தியது போல உறைபனி சூழ்ந்து காணப்படுகின்றது. சாலைகள் முழுவதும் உறைபனி சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மரங்கள் மீதும் சாலைகள் மீதும் பனி மூடி கிடக்கின்றது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உறைபனி காரணமாக பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள முகல் சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சாலைகளில் தேங்கியுள்ள உறைபனிகள் அகற்றப்பட்ட பின்னர் சாலை திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர்.